வணக்கம். விஹெச்பி நியூஸின் அரசியல் செய்திகள். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோயில். மீனாட்சி அம்மன் கோயில்னாலே மதுரைனாலே மீனாட்சி அம்மன் கோயில் தான். மதுரைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் மதுரைன்னு எங்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்க வேர்ல்டு இந்தியா லெவலில் மதுரைன்னு சொன்னாலே மீனாட்சி சொக்கநாதர் கோயில். அப்படி மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோயிலில் வரக்கூடிய கும்பாபிஷேக நிகழ்வு நடக்க உள்ளது. இந்த கும்பாபிஷேக நிகழ்வில் ஆரம்ப காலத்தில் இன்றைக்கி தான் கச்சாரன்சியை தவிர ஆரம்ப காலகட்டங்களில் ஆட்சி செய்யும்போது அந்த ஆட்சி மதுரை ஆதீன மடம், அந்த மடத்துக்கு சார்ந்து அந்த மடத்தில் இருந்து இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பூட்டிட்டு போயிட்டாலே அந்த பூட்டின சாவியை யானை வாகனத்தில் உட்கார வச்சு அந்த மாலை மரியாதை எல்லாம் செஞ்சு அந்த சாவியை கொண்டு வந்து மதுரை பீடாதிபதியாக இருக்கக்கூடிய 293வது ஆதீனமாக இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய ஆதீனத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆரம்ப காலகட்டங்களில் அந்த மடத்தில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் மதுரைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் மதுரை ஆதீன மடமும் செயல்பட்டு வந்துருச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா குடமுழுக்க விழாவில் மதுரை ஆதீன மடம்னா என்னன்னே தெரியாமல் அவரை அவமதிக்கக்கூடிய வகையிலையும் திருஞான சம்பந்தர் அவமதிக்கக்கூடிய வகையில் இந்த கச்சாரன்சி இப்போ இருக்கக்கூடிய கச்சாரன்சி கேவலமான முறையில் செயல்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது. கோயிலில் முறைப்படி போய் தேவார திருவாசகம் பாடி மதுரை ஆதீனத்தை மதுரை மீனாட்சி சொக்கநாதரையும் வரவழைக்கிற மாதிரி கோயில் மீனாட்சியை அழைக்கிற மாதிரி திருஞான சம்பந்தரை அழைச்சிட்டு குடமுழுக்க விழாவில் வச்சு 8 கால பூஜையிலையுமே அவருக்கு மரியாதை செஞ்சு அனுப்புறது தான் இது உலக வரலாற்றிலே இருக்குது, சுவடியிலே இருக்குது, ஓலைச்சுவடிலே இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி ஆதீன மடத்தை மடாதிபதியை கூப்பிடாமல் அவமதிக்கக்கூடிய வகையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த கச்சாரன்சி. இதனால் வரக்கூடிய காலகட்டங்களில் அவரை முறையாக தேவாரம் திருவாசகம் பாடி பஞ்சலோகம் வச்சு பூரண கும்பம் வச்சு அவருக்கு மரியாதை செஞ்சு பீடாதிபதியாக அவரை கூப்பிட்டு 8 கால பூஜையிலையும் கலந்துக்கிறேன்னு வைக்கணும். அப்படி அவர் ஒருவேளை மனநிலை பாதிக்கப்பட்டார், அவர் இதாக இருக்கார், ஒரு வயது முதிர்வு காரணமாக இருக்காருன்னு சொன்னால் அவர் சார்ந்து 292வது ஆதீனமாக இருக்கக்கூடிய அருணகிரிநாத சுவாமிகள் அவரால் நியமிக்கப்பட்ட விஸ்வலிங்க தம்பரான் சுவாமிகளை அழைச்சிட்டு அந்த 8 கால் பூஜையிலையும் உட்கார வச்சு அந்த தீர்த்த வாரியங்களை அவருக்கும் செயல்பட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய புகழையும் திருஞான சம்பந்தர் புகழையும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் செய்யணும். கச்சாரன்சி அதுக்கு முழுக்க பங்கெடுக்கணும். மாவட்ட ஆட்சியர்கிட்ட அது சம்பந்தமாக இன்றைக்கி புகார் மனு கொடுத்துருக்குறோம். இன்றைய தினம் கோயில் அதாவது நான் சிவபூஜை பண்ணுறேன். மதுரை ஆதீன மடத்தில் 2 வருட காலம் அங்கே பயணிச்சிருக்கிறேன். திருஞான சம்பந்தரை வழிபட்டிருக்கிறேன். அந்த ஒரு உணர்வும் இந்து சமுதாயம் என்ற உணர்வு மனசில் இருக்கக்கூடிய சூழ்நிலை காரணமாக இன்றைக்கி அந்த மதுரை ஆதீனத்தை கூப்பிடணும் அப்படின்றதுக்காக கச்சாரன்சியை கண்டித்து அறநிலைத்துறையை கண்டித்து மதுரை மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனுவாக கொடுத்துருக்கிறேன். கூறிய விடைவில் அதை நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. செல்வகுமார், அடியேன்.